திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். சில வீடுகளில் எவ்வளவுதான் உழைத்தாலும் காசு மிச்சமில்லாமல் போகலாம். அதற்கு என்ன செய்வது என தெரியாமல் புலம்புபவர்கள் ஏராளம். இதுபோன்ற நேரங்களில் வாஸ்துவை சரிபார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் வீட்டின் கதவு நன்றாக இருந்தாலே எதிர்மறை சக்தி வீட்டிற்குள் நுழையாது என குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் வீட்டின் கதவை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்று குறித்து முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம். குறிப்பாக வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருந்தால் வீட்டின் பிரதான கதவில் பூக்களை வைப்பது வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதன் மூலம் மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியும். வீட்டின் பிரதான கதவில் மா இலைகளை தொங்கவிடுவது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். கதவில் கடவுள் புகைப்படம் பொறிப்பது ஒட்டுவது போன்ற விஷயங்கள் வாஸ்து பிரகாரம் மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுகின்றது. வீட்டின் பிரதான கதவு ஈயம், வேம்பு, சந்தனம் போன்ற மரங்களில் தயாரிக்கப்பட்டதாக இருந்தால் வீட்டில் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது. வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வீட்டின் கதவை இரு கைகளாலேயே திறக்க வேண்டும். மேலும் வீட்டின் கதவை எப்போதும் திறந்து வைத்தால் செல்வம் அழிந்துவிடும் என்பது நம்பப்படுகின்றது. காலை சில மணி நேரம், மாலை சில மணி நேரம் மட்டுமே பிரதான கதவை திறந்து வைக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் கதவை திறந்து வைப்பது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இதனால் வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மேலும் வீட்டின் கதவில் ஒருபோதும் சத்தம் வரவிடக்கூடாது. சரியில்லாத கதவுகளை உடனடியாக மாற்றிவிடுவது முக்கியம். வீட்டின் கதவில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதால் தினமும் கதவை துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு கதவை பராமரிப்பது செல்வத்தை அதிகரிக்க செய்யும். திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.